பழைய சோறு பச்சை மிளகா ஏனா இனிக்கும் குழம்பு வாசம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய சாதத்தில் எப்படி நம்ம கஞ்சி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்ப்போங்க. மோர் கஞ்சி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ இருக்கிற காலத்தில் நமக்கு பிரியாணி கூட சீக்கிரமாக கிடச்சிருங்க. ஆனால் நமக்கு இந்த பழைய சாதம் பழைய கஞ்சி நமக்கு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பாருங்கள், நான் நேற்று இந்த சாதத்தை வடித்து நான் பானையிலேயே வடித்தேங்க. நம்ம வடித்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அதில் ஊற்றி நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா இந்த சாதம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இது நீராகாரங்க. இப்போ முதல்லாம் வயலில் வேலை செய்ய போகிறவங்கலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, காலையில் வீட்டில் டிஃபன்லாம் செய்ய மாட்டாங்கங்க. இந்த மாதிரி சாதத்தை இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு இந்த தண்ணியை ஒரு 2 டம்ளர் இந்த சாதத்தோடு எடுத்து போட்டு அப்படியே இந்த தண்ணியை உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஆளுக்கு 2 டம்ளர் குடிச்சிட்டு போனான்னு வைங்க, அவங்களுக்கு பசியே எடுக்காதுங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குங்க. கொளுத்துற வெயிலுக்கு இப்போ இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. அதனால நம்ம இன்றைக்கி இந்த பானை சாதத்தில் நம்ம எப்படி கஞ்சி சாதம் செய்யலாம், தயிர் சாதம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. பாருங்கள், ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டு இப்படி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தூவி போட்டு பாருங்கள், நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. உப்பெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, நல்லா நல்லா கொலையாக பிசைஞ்சிக்குவாங்க. அப்படியே அள்ளி வச்சு இப்படி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் இருக்கும் இப்படி தாங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குவாங்க. பிசைஞ்சிட்டு நல்லா அப்படி ஒரு உருட்டுவாங்க. அப்படி உருட்டி இந்த மாதிரி ஒரு பழைய குழம்போ இந்த மாதிரி இது நான் இப்போ வச்ச குழம்பு தான். இது மாதிரி ஒரு குழம்பு இந்த மாதிரி ஏதோ வச்சு இதில் ஊற்றிக்குவாங்க. அப்படி ஊற்றிட்டு மோர் மிளகாயை கையில் எடுத்து வச்சுக்கிட்டுங்க, இதை ஒரு வாயில் போட்டுட்டு இதை ஒரு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேறு பிரியாணியோ வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்டு போவாங்க. இது இந்த மாதிரியும் சாப்பிட்லாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி தயிரை ஊற்றிங்க. கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் அப்படியே தூவி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை தலையை கொஞ்சம் இப்படி கிள்ளி போட்டுட்டு பிசையும் போதே நமக்கு அப்படி ஒரு மணக்குதுங்க சாப்பாடு. அப்படியே ஜில்லுன்னு அப்படியே ஐஸில் வச்ச மாதிரி இருக்குங்க. இந்த பானையில் வச்சதுனால அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க. இது இப்போல்லாம் ஃபாரின்லலாம் பாருங்கள், இந்த பழைய சாதத்துக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீராகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தாங்க பயங்கரமாக காம்படிஷனுங்க. அங்கே இருக்க ஹோட்டலில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு வாங்குறதுக்கு தான் அப்படி க்யூவில் நிற்கிறாங்களாம். நம்மெல்லாம் இந்த சாப்பாடெல்லாம் விட்டுட்டு நம்ம வேறு டிஷ்ஷுக்கெல்லாம் தாவி போய்கிட்டே இருக்கோங்க. அதனால் நம்மளும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புலாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க. இப்போ அம்மை நோய் அதெல்லாம் வருது இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி நோய் எல்லாமே வராதுங்க. பாருங்கள், இப்போ இதில் ஒரு வாய் எடுத்துகிட்டு இப்படி நல்லா ஒரு உருட்டிட்டு இந்த கொத்தமல்லி துவையில் கொஞ்சம் இப்படி வச்சுட்டுங்க, இந்த ஊறுகாய் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் இப்படி வச்சு, ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம்லாம் வச்சுட்டோங்களே, ஆனால் இதை எடுத்து நல்லா உருட்டி அப்படியே ஒரு வாய் போட்டோன்னு வைங்க, நமக்கு பிரியாணி பக்கமே போக மாட்டோங்க. அந்த அளவுக்கு இது அவ்வளோ சுவையாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி பழைய சாதத்தில் நம்ம மோர் போட்டு உப்பு போட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா அப்படி கலக்கி வச்சுட்டோன்னு வைங்களேன், சும்மா எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு கப்பு, இதே மாதிரி ஒரு கப்பு தாங்க இப்போல்லாம் 150 ரூபாங்க வெளியில். இதை நம்ம வீட்லேயும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, நல்ல உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதுங்க. அதனால் நம்மளும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்க்கலாங்க. பாருங்கள், இது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்லைங்க. தெரியாத சின்ன பசங்களாம் இருக்காங்களே, மேரேஜ் ஆனவங்க புதுசாக இது பண்ணவங்க, அவங்களுக்குலாம் தெரியாது. அதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருக்கோங்க. இதே மாதிரி காம்பினேஷனில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.